இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைக்கு ஒரு தம்பி வந்து இந்த இயர்பட்ஸை வந்து தந்திருந்தாங்க. இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ரைட் சைடு இது மட்டும் சீக்கிரமாக சார்ஜ் வந்து ட்ரெயின் ஆயிடுது. ஸோ அதனால் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பேட்டரி வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தம்பி தந்த இயர்பட்ஸு. இதில் ரைட் சைடு தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காம் நேரம் கூட சார்ஜ் வந்து ரைட் சைடு நிற்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. காரணம் வந்து ரைட் சைடு தான் வந்து சில சென்சார்ஸ் வந்து தந்திருப்பாங்க. அது போக ஃபோனோட கான்டாக்ட் வந்து பண்ணுறது வந்து இந்த ரைட் சைடு வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ரைட் சைடில் பேட்டரி வந்து சீக்கிரமாக வந்து போயிடும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஓப்பன் பண்ணி பேட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றலாம். இது பின்னாடி வந்து போர்டு வந்து இந்த மாதிரி தந்திருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த இயர்பட்ஸ் வந்து பெருசாக வந்து இருக்குல்ல, அங்கே தான் வந்து பேட்டரி வந்துருக்கும். அதை ஓப்பன் பண்ணுறது ஈஸி தான். ஜஸ்ட் வந்து லைட்டாக வந்து அழுத்தம் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி வந்து எடுத்தாச்சு. இதுதான் அந்த பேட்டரி. சரி ஓகே, இந்த இதை வந்து டீசால்டரிங் வந்து பண்ணி இந்த பேட்டரி வந்து எடுத்துகிற போகிறோம். அதுக்கடுத்து புது பேட்டரி வந்து இதுக்கு மாற்ற போகிறோம். புது பேட்டரி வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதை தான் இதுக்கு வந்து மாற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியாக நீங்களே வந்து மாற்றிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் மட்டும் பார்த்து வந்து வச்சுட்டு மாற்றுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம செக்கிங் வந்து பண்ணிவிட்டு அதை வந்து மாற்றலாம். நீங்கள் எல்இடி இந்த மாதிரி ஏதாவது வச்சு கூட செக் பண்ணலாம். ஸோ நான் வந்து மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், கரெக்டாக வந்து அதில் ப்ளஸ்ஸை வந்து கரெக்டாக அந்த மாதிரி மென்ஷன் வந்து பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து மாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும். அதுக்கடுத்து பழைய இதில் வந்து அந்த பேட்டரியை வந்து டீசால்டரிங் வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு எடுத்தாச்சு. அதுக்கடுத்து அந்த புது பேட்டரி இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட் வந்து வச்சுட்டு சால்டரிங் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வச்சு அப்படியே வந்து சால்டரிங் வந்து பண்ணி விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இயர்பட்ஸ் வந்து சரி பண்ணியாச்சு. இதில் வந்து இனிமேல் வந்து சார்ஜ் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து நிற்கும். ஸோ இதில் வந்து பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆயிரும். ரைட் சைடு இது உள்ளதில் இப்போ வரதில் வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பழைய இதில்னா வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஜஸ்ட் வந்து உள்ளே வந்து வச்சு விட்டுட்டு அப்படியே வந்து மாட்டி விட்டோம் அப்படின்னா லாக் ஆயிரும். இல்லை க்ளூ இந்த மாதிரி எதுவும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதான், லாக் ஆயிடுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சூப்பராக வந்து சரியாயிடுச்சு. இதுக்கடுத்து இதில் சார்ஜ் ஆல்ரெடி இருக்குது. சார்ஜ் வந்து போட்டு பார்க்கலாம் ஏறுதா அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து ஓப்பன் பண்ணி அதில் வச்சோம் அப்படின்னா சார்ஜ் ஏறணும். இப்போ பாருங்கள், சார்ஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் நேரம் சார்ஜ் வந்து போட்டுட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எடுத்தனையுமே இதில் வந்து ஒர்க் ஆக தான் செய்யுது. இதில் வந்து அப்படியே மொபைலோட பேர் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு சாங் வந்து போட்டு பார்க்குறேன். இப்போ வந்து இந்த இயர்பட்ஸுக்கு பேட்டரி மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பராக வந்து கேட்குது. ரொம்ப நேரம் சாங்ஸ் வந்து கேட்டுகிட்டு தான் இருக்கும். நல்லா தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்லேயே இயர்பட்ஸ் இருக்குது, ரிப்பேராக இருக்குது அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பரை ஸ்க்ரீனில் வந்து தந்திருக்கேன். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து அட்ரஸுமே எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா சர்வீஸ் வந்து பார்த்து அனுப்பி வச்சிடலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.